சரி, இன்னைக்கு நம்ம ஒரு டிடி கிளாஸ் வந்து நம்ம பார்ப்போம். சரியா? டிடி அப்படிங்கும்போது உங்களுக்கே தெரியும், நிறைய ஸ்கில்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி பிளான், பர்பஸ், ஸ்கில் புரிதல், அந்த 3 P's அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம டிசைன் திங்கிங் அடிப்படையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய வந்து நம்ம எல்லாருமே வந்து இருக்கும்போது பிரச்சனை இல்லாமல் யாருமே இருக்க போகிறோம். எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சிக்கலை நம்ம எங்கேயோ ஒரு பக்கம் நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோம் இல்லையா? அந்த சிக்கலை நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க, புதுசாக என்ன கற்றுக்கிட்டீங்க, அந்த சிக்கலை ஃபேஸ் பண்ணி அதை தீர்க்கும் போது நீங்கள் புதுசாக என்ன கற்றுக்கிட்டீங்க, கிரியேட்டிவாக பிளான் பண்ணி சரியா அந்த சிக்கலை வந்து எங்கே வந்து தீர்த்து என்ன புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ சொல்ல முடியுமா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஏதாவது ஒரு சிக்கலை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, பண்ணுவீங்க, எப்படி அதை தீர்த்தீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. டீச்சர்ஸ் எப்படி உதவி பண்ணணும், அங்கே நம்மளோட சார் சீனியர்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவோம். அதே மாதிரி கிளாஸ் வந்து டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கரெக்டாக பேசுறது, பேரண்ட்ஸுக்கும் பேசுவோம். ரெஸ்பெக்ட் பண்றது, டிசிப்ளினா இருக்கிறத வந்து என்சிசில கத்துக்கிட்டாங்க. ஓகே, இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டிசிப்ளினா இருக்கிறது கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஆக்சுவலா எல்லாருமே டிசிப்ளினான ஸ்டூடெண்ட் தான், எந்த விதமான மாற்று கருத்தே கிடையவே கிடையாது. ஆனா என்சிசில போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா டிசிப்ளின் அதிகமா இருக்கும் இல்லையா? ரெஸ்பெக்ட் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்க தான் நிறைய சொல்லி தருவாங்க. நமக்கு மேல உள்ளவங்கள்ட்ட எப்படி ரெஸ்பெக்டா பேசுறது, எப்படி டிசிப்ளினா நடந்துக்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பா என்சிசில நிறைய சொல்லி தருவாங்க. இது வாழ்க்கை கல்வி தானே இல்லையா? நம்ம தனியா போயிட்டு ஒரு கிளாஸ்ல போய் கத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம அனுபவபூர்வமா ஒரு வாழ்க்கை கல்வியை நம்ம ஒருத்தர் சொல்லி தரும்போது அந்த கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்னொரு டீச்சர்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்றது அதிகமா நமக்கு தோணும் இல்லையா? அதே பேரண்ட்ஸ் பொதுவாக வந்து நீங்க வெளியில சொசைட்டில கூட நிறைய மரியாதையா நீங்க நடந்துப்பீங்க. ஆனா வீட்டுல பேரண்ட்ஸ் அப்படி வரும்போது நிறைய செல்லம் பண்ணிட்டு அவங்க சொல்றத கூட சில நேரம் கேட்காம எதிர்த்து பேசிட்டு அந்த மாதிரி செல்லமா தான் அப்படிலாம் வேற எதுவும் இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல என்சிசில வந்ததுக்கு அப்புறமா அம்மா அப்பா சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் அடிப்படையில ஒரு நல்ல பண்பு என்சிசில தான் நீங்க சூப்பர் சூப்பர். வேற யூனிட்டி ஃபர்ஸ்ட் என்சிசியில் சேர்த்துக்கு முன்னாடி கேர்ள்ஸ் பாய்ஸ்னு பிரித்து என்சிசி சேர்ந்தப்பறம் எல்லாம் யூனிட்டி, எல்லாம் ஒன்று தான், எங்கே போனாலும் ஒன்றா போகணும், ஒன்றா வரணும். அதே மாதிரி ஒரு மாஸ்டர்னு போகும்போது யூனிட்டி இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு என்ன தெரியும், அதனால யூனிட்டின்றது. ஓகே, யூனிட்டி அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிட்டு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண் அப்படிங்கிறது தான் தனித்தனியாக வேறுபாடு தான். நீ அவங்களுக்கு வேணும் பொழுதுல அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சொல்லக்கூடாது. ஆனால் என்சிசி வந்ததுக்கு அப்புறமா அந்த வேறுபாடு அப்படிங்கிறது ஒன்றே இல்லை. அதெல்லாம் புதுசாக நான் கற்றுக்கிட்டேன். நான் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த மார்க் பாஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரே மாதிரி இந்த கையசைவு காலசைவுலாம் ஒரே மாதிரி தான் நீங்கள் எடுத்து வைப்பீங்க. இல்லை ஒருத்தங்க தப்பு பண்ணால் கூட அது தனியாக தெரிய ஆரம்பிச்சு. அந்த தனியாக தெரிஞ்சு நம்ம என்சிசி ஸ்டூடெண்ட் இல்லை அந்த மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவாக போகிறது அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா அதுக்காக நீங்கள் யூனிட்டியாக நடந்துக்கிறது. ஸோ இந்த யூனிட்டி அப்படிங்கிறது என்சிசி கற்றுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கை புரியுது. ஓகேவா? சூப்பர். அது தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். எங்கேயுமே டைம் மெயின்டைன் பண்ணுங்க. என்சிசி சொன்னாலும் டைம் போடுங்க. எங்கே டைம் கீப் பண்ணுறது அது எப்பவுமே அந்த பழக்கம் வந்து இருக்கும். அந்த பழக்கம் வந்து கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு இடத்துக்கு 10 மணிக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம 10:05 10:10 சில நேரம் 10:30 அது குறிப்பாக அந்த வண்டியில் வர பசங்க ஒரு 10 மணிக்கு வாங்கினா அப்படின்னா 10 மணிக்கெலாம் வரது ரொம்பவே கஷ்டம். எங்கே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 5 நிமிஷம் அப்படிங்கிறது 1 மணி நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளே அந்த ரகசியம் மாதிரி தான். ஆனால் என்சிசி வந்ததுக்கு அப்புறமா அந்த டைம் கீப் அப் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு நல்ல விஷயம் தங்கம். இன்னொன்று பனிஷ்மெண்ட்லாம் நம்ம கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் டைம் கீப் அப் பண்ணல அப்படின்னு. ஆனால் ஒரு நல்ல அருமையான விளைவேதை கற்றுக்கிறதுனா அது என்சிசி தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சிக்கலாக கூட இருந்திருக்கும். அந்த சிக்கல் மூலமாக ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்க, டைம் கீப் அப் பண்ணுங்க. சூப்பர். ஸ்கூல் டைம் வந்துட்டு இருக்கேன். அப்போ நான் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளப் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் உள்ளே போகும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாமல் நான் அங்கே போனேன். அங்கே போனதுக்கப்புறம் நான் வந்து லேட்டாக போனேன். எனக்கு நிறைய பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. ஆனால் என்னென்னா அங்கே வந்துட்டு ஒரு சேஃப்லாம் எப்படி ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை இல்லை சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்லாம் அந்த டைமில் நம்ம கிட்ட ஏதாச்சும் சேஃப் எல்லாம் இருக்கும்போது இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். சூப்பர் சூப்பர். அந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய சிக்கலாக தான் நம்ம யோசிப்போம் இல்லையா? அது என்னவா இருந்தாலும் அடி வாங்குறது, அதுக்கப்புறம் எழுதுறது, பொசிஷன் கொடுக்குறது,
எல்லாருமே